தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு, ஐயா, நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட மார்த்தாண்டத்தை சேர்ந்த நபர். நான் சில ஆண்டுகளாக வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறேன். இந்நிலையில் கடந்த வாரத்தில் 7ஆம் தேதி ஆகஸ்ட் அன்றைய தினத்தில் காலமை 10 மணி அளவில் இருக்கும். அந்த நேரத்தில் காலமை வீட்டில் யாரும் இல்லாமல் இருந்தாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னுடைய சகோதரன், நாங்கள் 2 பேர், எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்க இப்போ இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் என்னுடைய மனைவியும் நானும் ஒரு வீட்டில் இருக்கிறோம். என்னுடைய அண்ணனும் மனைவியும் அதே இடத்துல தான் நாங்கள் 2 பேரும் 2 வீட்டில் இருக்கிறோம். நான் வேலை காரணமாக 10 வருஷமாக குவைத்தில் நான் 10 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கிறேன். என்னுடைய அண்ணனுக்கு கடந்த மாதத்தில் யூரோப் கண்ட்ரியில் வேலை கிடச்சிது. ஸோ என்னுடைய அண்ணனும் வீட்டில் இல்லை, நானும் வீட்டில் இல்லை. இப்படி இருக்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி காலமை 10 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு கோர்ட்டு உடையில் ஒரு 2 பேரும், ஒரு காவல் அதிகாரியும், வேற ஒரு 10 நபர்கள் இருக்கலான்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடு பூட்டி இருந்தது. வீட்டில் நானும் இல்லை, என்னுடைய அண்ணனும் வீட்டில் கிடையாது. பூட்டி இருந்த வீடை லாக்கை உடைச்சி வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே இருந்த பொருட்களை எல்லாத்தையும் தூக்கி வெளியில் வீசிட்டு, பூட்டியிருந்த உடைச்ச பூட்டை உடைச்ச கதவு பூட்டு கதவை உடைச்ச பூட்டை அவங்க சேஞ்ச் பண்ணி ஒரு புதிய லாக்கை போட்டு வீடை லாக் பண்ணி அவங்க வீடை ஆக்குபைட் பண்ணியிருக்கிறாங்க. இது நாங்கள் வீட்டில் இல்லாதப்போ, வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் இந்த காரியம் நடந்திருக்கிறது. இதுக்கு உடந்தையாக அதிகாரிகளும் கூட இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. காரணம், இது எங்களுடைய பட்டா பூமி, எங்களுக்கு உரிமை உள்ள சொத்து. நாங்கள் அம்மா தலைமுறை, அப்புறம் தாத்தா பாட்டி அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு அம்மாவுக்கு இஷ்டதானமாக கொடுத்த சொத்து. அப்போ இவ்வளவு காலமாக நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். திடீர்னுட்டு அந்த இடத்த ஆக்குபைட் பண்ணுற நோக்கத்தில் சிச்சுவேஷன் நேரத்தை அவங்க
கெஸ் பண்ணி கரெக்டாக வந்து எங்கள் வீட்டை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. இதை நிச்சயமாக வன்மையாக உயர் காவல் அதிகாரிகள் இதை நிச்சயமாக கண்டிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசும் இதை நீங்கள் கருத்தில் கொண்டு இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். என் மனநிலைமை ரொம்ப நான் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். காரணம், எங்களுக்கு இருக்கிறது அந்த வீடும் அந்த இடமும் மட்டும்தான். ஆனால் அதையே வந்து இப்படி ஆக்குபைட் பண்ணி எங்கள்கிட்ட எங்கள் வீடை கையாரம் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப மோசமான செயல். நிச்சயமாக இதை கண்டித்து இதற்கு தக்க நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும், எங்களை பாதுகாக்கணும். ஒருவேளை அநீதி நடந்திருந்தால் அதை நீதிமன்றம் தகுந்த விதத்தில் விசாரித்து ஆவண பிரகாரம் அந்த இடம் யாருடையது, அது யார் அதை அனுபவிக்கிறார்கள், யார் சும்மா திடீர்னு வந்துட்டு அந்த இடம் வந்து ஒருத்தன் இந்த இடத்துக்கு நான் எவ்வளவு அட்வான்ஸ் நான் கொடுத்தேன், இந்த இடம் எனக்கு உரியது அப்படின்னு கேஸ் போட்டுட்டு நாங்கள் அதில் வந்து இப்போ எங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து வழக்கு ஏதாவது இருந்துன்னா கூட ஒரு வேளை எங்கள் மேலே வந்து தப்பான ஒரு வழக்கு எங்கள் மேலே இருந்திருந்தால் கூட எங்கள் மேலே பொய்யான ஒரு வழக்கு போட்டு எங்களுக்கு அது தக்க இந்த நாங்கள் கோர்ட்டில் நாங்கள் வந்து அதை நாங்கள் முறையாக அதை நாங்கள் ஒருவேளை அதை நாங்கள் தவற விட்டுட்டோம் அப்படின்னால் கூட இந்த இடத்துல வந்து நிச்சயமாக அநீதி நடந்திருக்கிறது. எங்களுடைய சொத்தை வந்து ஒரு தவறான நபருக்கு நீதிமன்றம் அபகரித்து அதை எங்களிடமிருந்து கைப்பற்றி, நான் அந்த வேர்டை யூஸ் பண்ணலை, அபகரிக்கிறதுன்னு வேர்டை யூஸ் பண்ணலை, எங்களுடைய வீட்டை எங்களிடமிருந்து கைப்பற்றி ஒரு தவறான நபருக்கு வந்து அதை வந்து விற்கிறார்கள். இது அநீதியான செயல், குற்றத்திற்கு உட்பட்ட செயல். இது வந்து ஒரு அப்பாவி ஒரு தமிழ் குடிமகனுக்கு நடக்கும் ஒரு அநீதி செயல். இது நிச்சயமாக நீதிமன்றம் விசாரித்து இந்த தவறுக்கு நிச்சயமாக இதை சரிபார்த்து இதற்கு எங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் நாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையிலிருந்து எங்களை நீங்கள் மீட்டெடுக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கமும் இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும். காரணம், எவ்வித அறிவிப்புமின்றி எங்கள் வீட்டை கைப்பற்றி இருக்கிறார்கள். இதற்கு எங்கள் மார்த்தாண்ட நகராட்சி போலீஸ், அதாவது காவல்துறை அதிகாரிகளும்
இதற்கு உடந்தையாக இருந்து செயல்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய பொருட்கள் அநேகம் காணவில்லை. என்னுடைய மனைவியும் என் பொருட்களை அங்கேயே விட்டுவிட்டு அவளுடைய பொருட்கள் மட்டும் எடுத்து அவள் வீட்டிற்கு சென்றிருக்கிறாள். நான் ஒரு அனாதையைப் போல இந்த நேரத்தில் நான் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறேன். நாங்கள் யாருக்கும் எந்த குற்றமோ நாங்கள் யாருடைய பொருளையோ நாங்கள் வஞ்சிக்கவோ போகவில்லை. ஆனால் எனக்கு நேரிட்ட இந்த அநீதி மற்றுள்ள வேறு யாருக்கும் வரக்கூடாது. என் நிலைமை இப்பொழுது நான் ஒரு அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, நடு வெள்ளத்தில் தத்தளிக்கிற படகு. அதை போல தான் என்னுடைய இப்போ நிலைமை இருக்குது. என்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி ஆகப்போகுதுன்னு தெரியல. எனக்கு நேரிட்ட இந்த அநீதிக்கு நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம் நிச்சயமாக இதற்கு ஒரு நீதி எனக்கு பெற்றுத்தரும் என்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ.